ரோஹிணி மனோஜ் அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் கரெக்டா போன வாங்கி செக் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். நீங்க போங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்போ மனோஜ் அக்கவுண்ட்ல இருந்தா மணிக்கு காசு போயிருக்கு. நீ கூட்டிட்டு வந்த 2 சாட்சியுமே செல்லாது. நீங்க நம்ம நம்பின 2 பாலும் கிளீன் போல்டு. கல்யாணி இப்ப என்னமா சொல்ற? இதுல மனோஜ் எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா. என் மாமியார் சொல்லிதான் மனோஜ் இவருக்கு பணம் அனுப்பியிருக்காரு. இந்த குடும்பமே எங்களை பிரிக்க நினைக்கிறாங்கய்யா. ஆனா என் ஹஸ்பண்ட் கூட நான் வாழணுங்கய்யா. எங்களை சேர்த்து வைங்கய்யா ப்ளீஸ். எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன். மனோஜ் உன் முடிவு என்னப்பா? ஐயா எனக்கு இவ கூட வாழ முடியாதுங்கய்யா. இவ என்ன நிறைய ஏமாத்திருக்காங்கய்யா. எனக்கு டைவர்ஸ் வேணுங்கய்யா. கிருஷ்ணா இதுவே பெரிய குழப்பமா இருக்கு. அதனால ஃபர்தரா ஹியரிங் எல்லாம் போறதை விட இவங்களை கவுன்சிலிங் அனுப்புறதா சரியா இருக்கும். அதை முடிச்சிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். The court is urgent. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டாங்க? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பையன் அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் போயிருக்கு. அந்த பொண்ணு புத்திசாலியா இல்ல உங்க பையன் முட்டாளானே தெரியல. ஜட்ஜ் சொன்ன மாதிரி அடுத்து கவுன்சிலிங் தான். இப்போ நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க. ஏய் அது உன் கனவுல கூட நடக்காது. நடக்கும் ஆண்டி, கடவுள் இருக்கு. நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழ்வோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னடி சவால் விடுறியா? எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஆண்டி. எவ்வளவு திமிரு அவளுக்கு. என்கிட்டே சவால் விட்டுட்டு போறா. இந்த தடவையாவது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைச்சேன். முடிஞ்சிருக்க வேண்டியதான்பா. முடியாம போனது ஒரே காரணம் இவன் தான்பா. கடைசி நேரத்துல அந்த போனை வச்சு அதை லாக் பண்ணிடுச்சுப்பா. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் போன் எடுத்து அந்த கறிக்கடைக்காரனுக்கு காசு அனுப்பி இருக்கா? அது கூட தெரியாம இருக்க? அடி முட்டாளா நீ. என்னம்மா நீ இப்படி சொல்ற? டேய் இப்பதான் அம்மாக்கே இது புரியுது. அவ ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு ஏதோ பணம் அனுப்பணும்னு சொன்னா, அதை நம்பிதான் நானும் போனை கொடுத்தேன். அவ இப்படி பண்ணுவா நான் நினைக்கவே இல்லம்மா. அப்படியே மூஞ்சல குத்துவேன். அவளை திரும்ப எப்பறம் உன்னால நம்ப முடிஞ்சது? அப்படியே அவங்க சொன்னாலும் நீ ஏன்டா உன் போனை கொடுத்த? ஒண்ணு இவன் நம்புறவங்க இவனை ஏமாத்துறாங்க, இல்ல இவனை நம்புறவங்களை இவன் ஏமாத்திட்டு இருக்கான். இதே வேலையா போச்சு. ஆனா நம்ம யாரை கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் ரோஹிணி அதெல்லாம் உடைச்சிடுறா. வித்யாவையும் பொய் சாட்சின்னு சொல்லிட்டா. அந்த கறிக்கடை மணி சொல்றதும் இனிமே செல்லாது. அவங்க எல்லாத்தையும் பிரில்லியண்டா தான் நீ மூவ் பண்றாங்க. அது பிரில்லியன்ட் இல்லடா, கிரிமினல் புத்தி. அது நல்லாதான் வேலை செய்யுது. ஏய் முதல்ல அவளோட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்றதை நிறுத்து. அவளை உன் கடையில இருந்து விரட்டி விடு. ஏய் அம்மா சொல்றதாண்டா கரெக்ட். அந்த பொண்ணு அங்க வேலை செய்யறதுக்காக வரல. அது ஒன்னும் ஆர்டர் வேலையை பாக்குறதுக்காக வரலப்பா. இவன் ஆட்டி வைக்கிற வேலையை பார்க்க வந்திருக்குது. ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணோம்னா ஒட்டு மொத்தமா விலைக்கு வச்சிடணும். இப்ப கேஸ் நடக்கிற நேரத்துல அவளை கடைக்குள்ளார விட்டா இங்க நடக்கிறதெல்லாம் அவ தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. கரெக்ட்பா. அந்த ஃப்ராட் இன்னும் திருந்தலப்பா. எல்லாரையும் ஏமாத்திருக்குது. அது கூட போய் இவன் பணத்துக்காக சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்பா. டேய் அப்ப என் கடன்ல நீ அடைக்கிறியா? நீங்க யோசிக்காம வாங்கின கடனை இவர் எங்க அடைக்கணும்? இல்லனா மட்டும் இவன் அப்படியே போய் லட்சக்கணக்கில் குத்திடுவான். நான் என்ன வேணும்னு அவளை என் ஷோரூம்ல விடுறேன். அவளால தான் அந்த மேனேஜரை திருப்பி ஆர்டர் கொடுத்தான். அதுக்கு தான் வேற வழி இல்லாம நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் டைவர்ஸும் வேணும், பிசினஸ் வேணும். 2 பக்கமும் நின்னா உங்க காலத்துக்கு டைவர்ஸ் கிடைக்காதுடா. 60 வயசு வரைக்கும் நீ கோர்ட் வாசல் ஏற இறங்க வேண்டியதான். டேய் உலக விஷயம் அறிவாளி மாதிரி பேசுறல. ஆனா இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப அவங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கியடா. நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பாதாடா இருக்குது. இனிமேலாவது கொஞ்சம் யோசி. சேர்ந்து பிசினஸ் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். அதுல வர்ற லாபம் தேவையில்லை. வர்றது வரட்டும். டேய் அப்பா சொல்ற மாதிரி இந்த ஆர்டர் உனக்கு வேண்டாம். கடன் அடைக்கிறதுக்கு வேற வழியை பாத்துக்கலாம். அவளை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு. டேய் என்னடா பதில் சொல்லாம போற? இல்லம்மா அந்த ஆர்டர் திரும்ப வந்துருச்சுல்ல. அதுதான் வேண்டாம்னு சொல்றோம்ல. அதுக்கு இல்லம்மா, அத நம்பி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிட்டம்மா. திரும்பவும் கடன் வாங்கினியா? ஆமாமா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை அப்படியே திருந்தவே மாட்டியாடா நீ? உனக்கு கடன் வாங்குற வியாதி ஏதாவது இருக்கா? இவன் தொழில் அதிபர் ஆக மாட்டான்பா. கடன் அதிபர் தான் அவன். பிசினஸ் பண்றேன்னா அதுல எந்த வளர்ச்சியுமே இல்ல. கடனை மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கான். டேய் இது வரைக்கும் இவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு நீ ஒரு தடவை கூட சொல்லி நான் கேட்டதே இல்லடா. ஆனா மாசம் கடன் மட்டும் இவ்வளவு இருக்குன்னு கணக்கு சொல்றியடா. உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையாடா? இப்பதான் கடன் வாங்கி கடன்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து பேசி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இன்னும் கடன் வாங்கி இருக்கிறேன்னு சொல்றேன். பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி கடன் வாங்குறதுல நார்மல் தான்ப்பா. முதல் தடவை தொழில் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கலாம். அடிக்கடி வாங்கிட்டே இருந்தா இருக்கிற தொழிலும் கையை விட்டு போயிடும். அதெல்லாம் உனக்கு புரியாது மீனா. அப்பா பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் கடன் வாங்கி தான்ப்பா பிசினஸ் பண்றாங்க. ஆமாடா, கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. டேய் பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேங்க்ல கொஞ்சமா கடன் வாங்குறவங்க தான் மிரட்டுவாங்க. நிறைய கடன் வாங்குறவங்க இன்னும் அதிகமா வாங்குங்கன்னு கெஞ்சுவாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. இவன் என்னப்பா, இவன் ஏதோ பெரிய உலக பணக்கார லிஸ்ட்ல இருக்கதா நினைச்சிட்டு இருக்கான். என்ன கடன் வாங்கலன்னா வேலை நடக்காதா? டேய் நான் பண்றது பிசினஸ், வேலை இல்ல. நான் உனக்கு கார் ஓட்டல பூ விக்கல. ஏன் கார் ஓட்டுறதும் பூ விக்கிறது அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? நீங்க விக்கிற ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்க. அதையும் கிச்சன்லயும் ரூம்லயும் தான் மாட்டுவாங்க. நான் விக்கிற பூ தான் பூஜை ரூமுக்கும் சாமி கழுத்து வரைக்கும் போகும். இவர் பாதுகாப்பா எல்லாரையும் கார்ல கொண்டு போய் இறக்கி விடுறாரு. நாங்க பாக்குற வேலையும் ரொம்ப வசதியான வேலை தான். ஏய் அதுக்கேண்டி இப்படி கத்துற? அவங்க வேலையை குறை சொன்னா அவங்களுக்கு கோபம் வராதா? ஆமா பெரிய வேலை. டேய் மனோஜ் நீ செஞ்ச காரியத்தினால உன்னை எல்லாரும் கோமாளியா பாக்குறாங்க. பூ கட்டுறவெல்லாம் பேசுறான். அது என்னத்த பூ கட்டுறவன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? பூ வித்து பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க. நீ அப்படி ஆகல. நானும் ஒரு நாள் அந்த மாதிரி ஆவேன். நம்ம மீனா சூப்பரா சொன்னாலா, ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும், அதுல கண்டிப்பா முன்னேறுவாங்க. மீனாவும் பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணுவா. வெளிநாட்டுக்கெல்லாம் பூ ஏற்றுமதி பண்ணுவா பாருங்க. வெறுவாயிலேயே கோட்டை கட்டிட்டு இருங்க. நிஜத்திலயும் நடக்கும் அத்தை. ஒரு நாள் நானும் பெரிய ஆளா வருவேன். நீங்க என்ன பாராட்டுவீங்க. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் என் அம்மா வயலுக்கு உனக்கு பாராட்டு வராது. இவன் மண்ண முட்டாள் தனதுக்கு அம்மா கோவம் எல்லாம் மீனா பக்கம் திரும்பிட்டு இருக்குது. டேய் கடன் எல்லாம் இருந்துட்டு போட்டோம். இனிமே அவ உன் கடைக்கு வரக்கூடாது. அவ கூட சேர்ந்து நீ வேலை பார்க்க கூடாது. அவளை உள்ளே சேர்க்காத. இந்த அளவுக்கு இவன் கெட்டு போனது காரணமே நீதான். அவன் என்ன செஞ்சாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. அதான் இங்க வந்து நிக்குது. உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் அகலக்கால் வைக்காத. இப்படியே போயிட்டுன்னா எந்திரிக்க முடியாத அளவுக்கு பள்ளத்தாக்குல விழுந்திருப்பேன். அப்படிலாம் இல்லப்பா.
அந்த மாதிரிலாம் நான் விழ மாட்டேன். அப்படியே அவன் விழுந்தாலும் அவனை தூக்கி விழுத்தா அம்மா இருக்காங்களேப்பா. அதனால எல்லாரும் என்னை இளக்காரமா பேசுறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த பார்லர்காரியை கடையிலிருந்து விரட்டி விடு. என்ன வாங்கி வச்சிருக்கோம்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மனோஜ் இஸ் த சூப்பர் ஸ்டார், அப் above the world is high, like a Rogini in the sky, 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 Rogini in the sky. என்ன? அம்மா அடிக்கிறமா, அம்மா ஏன் அடிக்கிற? அம்மா நான் என்னமா பண்ணேன்? அம்மா என்ன சொல்லுமா? நான் என்னமா பண்ணேன்? அம்மா அடிக்கிறமா, ஏமா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? ஏண்டா தூக்கத்துல கூட அந்த விளங்காதவ பேரை சொல்லிட்டு இருக்க? யார் பேருமா? ஏய் நடிக்காதடா. தெரியுது. எதுக்குடா அந்த ரோகிணி பேரை சொல்லிட்டு இருந்த? தூக்கத்துல எனக்கே தெரியாம சொல்லிருப்போமா. தெரியாம கூட அவ பேர் வரக்கூடாது. நான் தான் நீ அவளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க சொன்ன மாதிரி பகல்ல கான்சியஸ்ல இருக்கிறப்போ நினைக்கிறது கிடையாது. ஆனா நைட்ல இந்த மாதிரி எனக்கே தெரியாம தூக்கத்துல அவன் ஞாபகம் வருது. நான் என்னமா பண்ண முடியும்? நான் இப்படி வளருவேன்னு எனக்கே தெரியாதுமா. அவ உன் மனசுல இல்லாம எப்படி அவ நினைப்பு உனக்கு தூக்கத்துல வரும்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க மேல சத்தியமா இல்லமா. நான் சொல்றத நம்புவா. ஏண்டா அவ உன்னை அடிக்கடி வந்து பாக்குறதுனால தானே அவளோட நினைப்பு உனக்கு வருது. அவ ஏதோ உனக்கு வசியம் பண்ணிருக்கா போல. அதனாலதான் உன் மனசு அவளை மறக்க மாட்டேங்குது. இனிமே நீ அவளை பார்க்க கூடாது. நான் எங்கம்மா தேடி போய் பார்த்தேன்? இந்த பிசினஸ் கிடைச்சதே அவளாலதான். அதை சொல்லி அடிக்கடி வந்துட்டு போறாமா. இல்லன்னா நான் ஏமா போய் அவகிட்ட பேச போறேன்? அவ கொண்டு வந்த பிசினஸ்னால உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு? அதுல இருந்து நீ எவ்வளவு சம்பாதிச்ச? இன்னும் எதுவும் சம்பாதிக்கலாமா. இந்த பிசினஸ் முடிச்சு கொடுத்தாதான் லாபமே வரும். அதை நம்பிதான் நான் இந்த கடனே வாங்கினேன். சரி மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கு? கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7 lakhs இருக்குமா. டேய் கூட்டி கழிச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியுமா? கரெக்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? இல்லமா, டெய்லி வட்டி ஏறிட்டே இருக்கும். அதனால சரியா சொல்ல முடியல. முதல்ல அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் சிந்தாமணி கிட்ட சொல்லி உனக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரேன். அந்த பணத்தை அவன் மூஞ்சில தூக்கி வீசி எறி. இனிமே உன்னை பாக்கவோ உன் கடை பக்கமோ அவ வரவே கூடாது. இத தெளிவா சொல்லிடு அவகிட்ட. புரியுதுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சிந்தாமணி கிட்ட நான் கடன் வாங்குறது இந்த வீட்டுல வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிமா சரி. அவளை பத்தி இனிமே யோசிக்காம ஒழுங்கா படுத்து தூங்கு. இனிமே அவ பேரு உனக்கு தூக்கத்துல கூட வரக்கூடாது. வராதுமா, நீங்க போங்க. இப்பதான் தெளிவா இருக்கு. நீங்க இன்னும் தூங்கலையா? நீ கட்டில விட்டு இறங்கி போகும்போதே நான் முடிச்சிட்டேன். அங்க போய் நீ மனோஜ் ரூமுக்கு வெளியே நிக்கிறதையும் பார்த்தேன். அங்க இருந்து நீ திரும்ப ஓடி வந்ததையும் பார்த்தேன். உனக்கு அப்புறமா அம்மா மனோஜ் ரூம் விட்டு வெளில வரதையும் பார்த்தேன். சரி, அம்மாவும் மனோஜும் என்ன சதி திட்டம் போட்டுட்டாங்க? அது வந்து முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ இடமா பண்ண போறான்னு. நான் சொல்லு. அத்தை ரோஹிணி மூலமா வந்து கடனை அடைக்க வெளிய இருந்து கடன் வாங்கி தரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னாங்க. ஓ எவ்வளவு? 7 லட்சங்க. அம்மாவுக்கு அப்படி லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறவங்க இருக்காங்க. வேற யாரு? அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து தான் வாங்கி தராங்களாம். அந்த அம்மா கொடுக்கற தைரியம் தானா? அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான ஆளுங்க. அவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கினா பின்னாடி ஏதாவது பிரச்சனை தான் வரும். எனக்கு புரியுது. ஆனா நம்ம இப்ப எதையுமே அம்மாட்ட போய் கேட்க முடியாது. கேட்டாலும் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப என்னங்க பண்றது? அந்த சிந்தாமணியால அத்தைக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. கரெக்ட் தான். ஆனா மனோஜ் விஷயத்துல அப்பா சொன்னதே அம்மா கேட்கல. நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க? எதையும் யோசிக்காத. ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே இங்க வைக்க. அங்க பாருங்க. ரோஹிணி வந்தா கடப்புல விடக்கூடாதுன்னு ப்ரோ சொல்லிருக்காரு. சீக்கிரம் போய் மடக்கு. நில்லுங்க. நீங்க கடைக்குள்ள வரக்கூடாது. ஏன்? ஆமா, வெளியில போங்க. என்ன திமிரா? நீங்க எல்லாம் இங்க வேலை செய்யறவங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் இந்த கடையோட ஓனர். மேம், இந்த கடையோட ஓனர் மனோஜ் சார் தான். நான் அவரோட வைஃப். அதான் டைவர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஆகலல? அதெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். மனோஜ் ப்ரோ உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காப்ல. மேம், இந்த கடையோட ஓனர் மனோஜ் சார் தான். நான் அவரோட வைஃப். அதான் டைவர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஆகலல? அதெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். மனோஜ் ப்ரோ உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காப்ல. இது எங்க பாஸோட ஆர்டர். எங்களால உங்களை உள்ள அலோ பண்ணவே முடியாது. ஓ, ஆர்டர் வேற போட்டிருக்காரா? உங்க பாஸ் இந்த கடைக்கு என்ன பண்ணாரு? நான் தான் இந்த கடைக்காக பெரிய பிசினஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். உங்க பாஸால என்ன ஆர்டர் வந்துச்சு? இந்த கடையே என்னால தான் ரன் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? பாஸ் உங்க மூலியமா அந்த பிசினஸ் வேணான்னு சொல்லிட்டாரு. முதல்ல நீங்க கிளம்புங்க. பாஸ் பார்த்தா எங்களை திட்டுவாரு. ஏய், நீ யாரடி என்ன போன்னு சொல்றதுக்கு? அவர் வேணான்னு சொல்லிட்டா கிளைண்ட் சும்மா இருப்பாங்களா? அவங்க கிட்ட பணம் வாங்கிருக்கோம். சொல்லுங்க, நான் மனோஜ் கிட்டே பேசிக்கிறேன். வேண்டாம் சொன்னா கேளு மேடம். வேண்டாம். ரோஹிணி, பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களை இங்க பேன் பண்ணிருக்கோம். ஒழுங்கு மரியாதை வெளில போயிடுங்க. ஏய், என்னமா பண்ற? கடைக்கு வந்து என்ன நீங்க ஹராஸ் பண்றீங்கல்ல, அத வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது ஹராஸா? நான் எதுவும் பண்ணலையே. இந்த வீடியோ நான் போலீஸ்க்கு அனுப்புறேன். அவங்க முடிவு பண்ணுவாங்க இது ஹராஸ்மெண்டா இல்லையா அப்படின்னு. ஏய், நான் எதுவும் பண்ணலமா. மனோஜ் ப்ரோ தான் சொன்னாரு. என்னமா பாத்துட்டு இருக்க? சொல்லுமா. நான் மனோஜ் கிட்டே பேசிக்கிறேன்.